அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வேலை வாய்ப்பு திட்டங்களுக்கான பார்ட் 2 வீடியோ தான். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்ட் 1 வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. ஸோ சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. டாபிக் உள்ள போயிடலாம். சமூக மேம்பாட்டு திட்டம் 1952. இது எதுக்கு அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல வாழக்கூடிய மக்களுடைய சமுதாயத்தையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றம் கொண்டு வரணும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். சரிங்களா? அடுத்தது தேசிய கிராம மேம்பாட்டு நிறுவனம் 1977. சரிங்களா? ஒரு கிராம மேம்பாடு அடையணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு தொழிலை மட்டுமே நம்பி இல்லாம பல தொழில்களை செய்யறது, அவங்க செய்யற தொழில அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது, சோ லாபம் ஈட்டக்கூடிய தொழில்களை பத்தி சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரியான பயிற்சிகளையும் ஆலோசனைகளையும் வழங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பு பயிற்சி அளித்தல் 1979. அதாவது ஒரு கிராமத்துல வளர்ந்த ஒரு மாணவனுடைய சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில் இருந்து ஒரு இன்டர்வியூ எப்படி அணுகணும் அந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? சோ அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு பயிற்சி அளிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் சுயதொழில் செய்யணும் ஆசைப்பட்டான் அப்படின்னா அவங்க எப்படி சுயதொழில் செய்யணும் அப்படின்றதுக்கான பயிற்சியும் அளிக்கிறாங்க. சரிங்களா? அந்த திட்டம் தான் இந்த திட்டம். அடுத்தது ஒருங்கிணைந்த கிராம மேம்பாட்டு திட்டம் IRDP 1980. சரிங்களா? சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமா பின்தங்கிய கிராமங்களை முன்னேற்றதான் இந்த திட்டம். சரிங்களா? அடுத்தது தேசிய கிராம வேலை வாய்ப்பு திட்டம் 1980. சரிங்களா? அதாவது கிராம மக்களுக்கு லாபம் ஈட்டக்கூடிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது, இந்த மாதிரி திட்டம் தான் இந்த திட்டம். அடுத்தது படித்த இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பு திட்டம் UYEGP 1983. சரிங்களா? சுய வேலை வாய்ப்பிற்காக மக்களுக்கு நிதியையும் தொழில்நுட்ப உதவியும் வழங்குறதா இந்த திட்டம். அடுத்தது கிராம நிலமில்லாத நபர்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டம் RLEGP 1983. தொழிலாளர்களுக்கும் நிலமில்லாத விவசாயிகளுக்கும் வேலை வாய்ப்பை வழங்குறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். அடுத்தது ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா SGSY 1999. சோ கிராமப்புற ஏழைகளுக்கு சுய உதவி குழுக்களை அமைக்கிறது மூலமா அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். சரிங்களா? அடுத்தது சம்பூர்ண கிராமி ரோஜ்கர் யோஜனா SGRY 2001 வந்து. சரிங்களா? கிராம பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஊதியம் யாரும் வழங்குறது இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி இல்லாம கிராம பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு கரெக்டான ஒரு ஊதியமும் அவங்களுடைய உணவுக்கும் உத்தரவாதம் அளிக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். சரிங்களா? மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு திட்டங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.